நீ நல்லவர், நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர், உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மேலானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. உன்னதமானவரே, நன்றி, 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 நன்றி. நீ நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. மேலானவரே, நன்றி, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆமென் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மேலானவரப்பா, நீர் உயர்ந்தவரப்பா, நீர் மாறாதவர். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. We praise your name. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உன்னதமானவரே, உயர்ந்த அடைக்கலமே, நாங்கள் நம்பும் கேடகமே, எங்கள் துருகமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம் கூட சேர்ந்து ஹalleluya, 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 ஹalleluya. தேவ பிரசன்னம், ஹalleluya, தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya, தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஒரே சத்தமாய் ஹalleluya, ஹalleluya, தேவ பிரசன்னம். ஹalleluya, தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. ஹalleluya. Oh, we praise your name. என் இதயம் பொங்குதே. ஹalleluya. ஒரு விஷயம் கூட சத்தம் உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. மேலானவரே, ஹalleluya, தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. அவரை உயர்த்தி பாடுங்கள் எல்லாரும் சேர்ந்து. என் இதயம் பொங்குதே, என் இதயம் பொங்குதே. ஒரு விஷயம் கூட சேர்ந்து சபையா ஹalleluya, ஹalleluya, தேவ பிரசன்னம். ஹalleluya. எங்கள் இதயம், என் இதயம் பொங்குதே. ஹalleluya. வாஞ்சியோடு வந்திருக்கிறோம்ப்பா. என் இதயம் பொங்குதே. ஆமென்.
ஹalleluya ஹalleluya. சேர்ந்து கரங்களை உயர்த்தி அசைத்து ஹalleluya. எல்லாத்தையும் மறந்து அவரை மாத்திர நினைவு கூர்ந்து ஹalleluya. மேலானவரே ஹalleluya. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதிக்கின்றே. பாடுங்க. மான்கள் நீரோடைகளை, மான்கள் நீரோடை என் ஆத்துமா ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதி. சொல்லுங்க. நீரன் தஞ்சமென் கேடகமா, நீரன் தஞ்சமென் கேடகமா, என் ஆவி உமக்கென்றும் அடிபணியும். நீர் மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதிக்கின்றே. நீர் மாத்திரம் மேலானவரே. ஓ நீரன் தஞ்சமென் கேடகமா, நீரன் தஞ்சமென் கேடகமா, என் ஆவி உமக்கென்றும் அடிபணியோ. நீர் மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதி. பாடுங்க. நீர் மாத்திரம் எந்த ஆத்துமனேசர், நீர் மாத்திரம். லோரகபல ஷகதரா. ஒரு விசை கூட. நீர் மாத்திரம் எந்த ஆத்துமனேசர், நீர் மாத்திரம். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனா 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 ஆராதனா. எல்லாரும் ஆராதிக்கலாமா? மாலை நேரத்தில் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இருதயத்திலிருந்து சத்தம் எழுபட்டு அவருக்கான ஆராதனை உயரட்டு. ஆமென். ஆராதனா. பாடுங்க. ஆராதனா ஆராதனா. எல்லா நாமத்திலும் மேலானவரே. ஆமா. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாய் முடங்கும் அப்பா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆராதனா ஆராதனா ஆரா. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. லோராபல ஷகதர பலதுரியாதரா. ஆராதனைக்குரியவரே, போற்றப்படத்தக்கவரே, புகழப்படத்தக்கவரே, துதிக்கு பாத்திரராக என் ஆண்டவர் உயர்ந்திருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹalleluya. உண்மையாய் தொழுது கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்குள்ளே தந்தருளுவீராக. எங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற ஆராதனை வெளிப்படுவதாக ராஜா. ஹalleluya. பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, எங்களை தூய்மையாக்குங்க. நீர் உலாவுகிறதற்கு ஆண்டவரை நாங்கள் இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென் 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 ஆமென். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே. கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியா என் தேவன் பாராட்டி இருக்கிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. தெய்வ பிரசன்னத்தினால், தேவ மகிமையினால் இந்த இடத்தை கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற வருகிற ஒவ்வொருவரும் உடைய பிரசன்னத்தை அனுபவித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும், எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற ஆராதனை எங்களுக்குள்ளே இருந்து எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்கள் தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யுங்க. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிறவர்கள் தெய்வ பிரசன்னத்திலே
இணைந்து துதித்து மகிழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. நீரை ஆளுகை செய்து நடத்த வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேசும், இடைபடும். ஆண்டவரை எங்களை உருவாக்கும். ஆண்டவரை இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த மாலை நேரத்திலும் நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அது எங்கள் மத்தியிலே பூர்ணமாய் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். எல்லா கனமும் மகிமையும் நமக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்து பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஒரு சங்கீத பகுதியை சத்தமாய் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 63வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 63வது சங்கீதம். சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை துதி ஆராதனையில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆன்லைனில் இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அவர் மேல் தாகத்தோடு வந்திருக்கிற உள்ளங்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் உள்ளவனை கர்த்தர் வல்லமையும் மகிமையும் காண பண்ணுவார். ஆமென். எல்லாருக்கும் அதை காண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. தாவீது சொல்றார், நான் ஆலயத்துக்குள்ள வரும்போது வந்த பிறகு தாகம் வந்ததுன்னு சொல்லலை, தாகத்தோட வருவேன். வந்த என் வாழ்க்கையிலே தமது வல்லமையும் மகிமையும் கர்த்தர் காணப்படுவார். அந்த தாவீது சொல்றார், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை துதிக்கிறது. ஆமென். துதிக்கும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவன் வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க, வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஒரே சிந்தை அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மத்திலே மகிமைப்படுவாராக. அவன் செய்த ஒரு பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். உங்க சத்தம் கேட்கட்டும். ஆனந்த மேலானது மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது மேலானது உயிரிலும் மேலானது
உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. தேவனே நீரென் தேவன், தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். ஆமென். தேடுவேன் ஆர்வமும், மகிமை வாஞ்சிக்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். பாடுங்க. ஆனந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆராதிக்கலாமா? ஆனந்த களிப்புள்ள போற்றி. உண்மையா சொல்லுவோம். நீர்தானே நீர்தானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவே. நீர்தானே உம் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக்கொண்டே, உறுதியாய் பற்றிக்கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக்கொண்டே, உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. தேவனே நீரென் தேவன், தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே ஆமென். தேடுவேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள Glory Father. ஆமென். ஆனந்த களிப்புள்ள ஹல்லேலூயா. நீர்தானே நீர்தானே என் துணையானி, உம் நிழலில். நன்றியோடு சொல்லுங்க. நீர்தானே. அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே என்னை வைத்திருக்கிற உறுதியாய் பற்றிக்கொண்டேன், உறுதியாய் பற்றிக்கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. glory. உறுதியாய் பற்றிக்கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள போற்றி. சொல்லுங்க. அறுசுவை உணவு உண்பது போல், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல். ஆமென். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள. ஆமென். போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள. glory. சொல்லுங்க. ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள. ஆமென். எவ்வளவு பெரிதான பாக்கியம். ஆனந்த களிப்புள்ள. ஹல்லேலூயா. அப்படியே சந்தோஷத்தோட ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் உள்ளத்தில் சொந்தமானார்
இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு காரியம் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் ஆமென். நன்றி 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 பாடுவோம். ஆனந்தமே 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 glory ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் glory இந்த பாதலத்தில் ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். அவர் சமூகமதில் ஆடி பாடியே அவர் சமூகமதில் ஆடி பாடியே பாடுவோம். ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே ஷகதரபல glory கதரா இந்த பாதலத்தில் ஆமென் ஆமென். இந்த பாதலத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்வோம் 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 தினமாக மகிழ்வோம் இயேசு ஆமென். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ஹல்லேலூயா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆனந்தமே ஆனந்தமே. எல்லா நிலையிலும் உம்மை துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை அதிகம் ருசித்தவனப்பா, உம்முடைய அன்பை அதிகம் ருசி பார்த்தவர்களப்பா. மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை சொந்தமாய் கொண்டதை பாக்கியமாய் கருதுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அவருடைய சமூகமே எனக்கு மேலானது, அவருடைய சமூகமே எனக்கு என்றென்றுமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory bala shagadari gadari adara ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமூகத்தில் இருக்கிற யார் பாக்கியவான் தெரியுமா? ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்து அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதை பார்க்கிறவன் அல்ல, அவர் சமூகத்தில் வந்து அவரை பார்க்கிறவன் பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு அவரிடத்தில் உள்ளதை பார்க்கிறது தான் கூட்டம் அதிகமே தவிர அவரை பார்க்கிறதுக்கு கூட்டம் இல்லை. ஒரே நாளில் ரூத்து வயல் நிலத்துல வந்து நன்மை பெற்று விட்டு அந்த ராத்திரி நேரத்திலே மாமி சொன்னதும் போவாசி பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டார். போவாசின் வயல் நிலத்துல வந்து நீங்க படிச்சீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்கும். ஆனா அடுத்த அதிகாரத்துல, 2வது அதிகாரத்துல இந்த காரியம் நடக்குது. 3வது அதிகாரத்துல அவள் ராத்திரியோட போய் போவாசின் பாதத்துல போய் உட்கார தொடங்கிட்டார். ஆமென். எத்தனையோ ஸ்திரீகள் அந்த வயல் நிலத்துல உண்டு. ரூத் மாத்திரமல்ல, அந்த வயல் நிலத்துல இன்னும் எத்தனையோ ஸ்திரீகள்.
எல்லா ஸ்திரீகளும் ரூத்து கூட கம்பேர் பண்ணும்போது தகுதி உள்ளவர்கள். காரணம் அந்த தேசத்து ஸ்திரீகள். ஆனா ரூத்தை பார்த்தீங்கன்னா அவள் ஒரு அந்நிய தேசத்தாள். அவள் உள்ள அங்கீகரிக்கப்பட்டதே பெரிய விஷயம் இல்ல? உள்ள அங்கீகரிக்கப்பட்டதே பெரிய விஷயம். இப்பொழுது உள்ள அவளுக்கு காட்டப்பட்டிருக்கிற தயவு, அவளுக்கு செய்யப்படுகிற நன்மைகள்லாம் பார்க்கும்போது ஆமென், அது திராணிக்கு மிஞ்சினது. ஆமென். நாம் சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அந்நியர்களாக இருந்தோம். ஆனா இன்னைக்கு நமக்கு பாராட்டப்படுறது ஒவ்வொன்றும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினதுன்னு ருசிக்கிறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆனா ரூத்துடைய பார்வையை பாருங்க, என்ன சிந்துனாருங்கிறத பார்க்கிறத விட்டுட்டு யார் சிந்துனாங்கிறத பார்த்தா பாருங்க, அங்கதான் ரூத்தின் வாழ்க்கையை சரித்திரமா மாறுது. வர்றவங்க எல்லாம் என்ன சிந்தப்படுதுன்னு பார்க்கறாங்க, ஆனா ரூத் மட்டும் யார் சிந்துறான்னு பார்க்கறாங்க. எனவேதான் முதல் நாள் எல்லா கதிர்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ரூத் 2வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். மாமி கேட்குறாங்க, எங்கம்மா கதிர் பொறுக்குன? எவ்விடத்தில் வேலை செய்தாய்? உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். 2:19 சொல்லப்படுகிற என்றாள். அப்பொழுது அவள் எனக்கு என்ன தந்தார்னு சொல்லல, அவள் இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று. பிற்பாடு நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். என்ன அவர் செஞ்சாருங்கிறத சொல்றத விட்டுட்டு யார் எனக்கு செஞ்சாருன்றத சொல்றது பாருங்க. ஆமே, யார் எனக்கு செஞ்சா, இதை மட்டும் நம்ம சரியா ருசிக்க தொடங்கிட்டோம்னா அவர் எனக்கு செய்யாட்டாலும் நான் தூச்சிட்டே இருப்பேன். ஆமே, எனக்கு யார் செய்யறா? அந்த வயல் நிலத்துல இவளுக்கு பாராட்டப்பட்டிருக்கிற கிருபை என்பது ஏதோ ஒரு வேலைக்காரன் மூலமாய் கொடுக்கப்பட்டதல்ல. போவாஸ் வயல் நிலத்துக்குள்ள வந்ததுமே அவளை குறித்து விசாரித்து ஒரு வேலைக்காரன் அனுப்பி பேசி இருக்கலாம் அவள்கிட்ட. ஆனா வேலைக்காரன் அனுப்பி பேசாம அவர் பக்கத்துல வந்து அவள்கிட்ட பேச, அதுதான் அவளுக்கு பெருசு. என்னிடத்தில் வந்து பேசுவதற்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஆமா, வயல் நிலத்துல நம்ம எதங்க பெருசா பார்க்கிறோம்? சிந்த விடுற கதிரை பெருசா பார்க்குறீங்களா? இல்லது நான் பொறுக்கி கொண்டு இருக்கிற நன்மையை பெருசா பார்க்கிறேனா? இல்லை, எனக்கு தருகிறவர், என் கூட பேசுகிறவர், அவரை நான் பெருசா பார்க்கிறேனே. ஆனால் அவன் பாக்கியவான். அவனுடைய தேடுதல் கதிர்களின் மேல் அல்ல, அவனுடைய தேடுதல் போவாசின் மேல இருக்கும். அவனுடைய தேடுதல் கதிர்கள் நன்மைகளின் மேல் அல்ல, அவனுடைய தேடுதல் சிந்த விடுகிறவர் மேல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சமூகத்தில் இருப்பதல்ல மேன்மை, சமூகத்திலிருந்து அவரை தேடுவதுதான் மேன்மை. சமூகத்தில் இருப்பதல்ல மேன்மை, சமூகத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதுதான் மேன்மை. இன்னைக்கு சமூகத்தில் கூடுவது ஆட்கள் அதிகம் இருக்கிறார்கள், ஆனா கூடுகிறதுல பாதி பேரும் என்ன சிந்த விடுறார் அதுதான் பார்க்கிறோம். ஆனா யார் சிந்த விடுறா அதை பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமாம், எனவேதான் சிந்த விடு. சில நேரத்தில் அதிகமாக சிந்த விடும்போது வாயில ஸ்தோத்திரம் வருது, சில நேரத்தில் கொஞ்சம் சிந்த விடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பு வருது. சிந்த விடுறதை பார்க்காதீங்க, சிந்த விடுற கையை பாருங்க. சிந்த விடுகிற நன்மையை பார்க்காதீங்க, சிந்த விடுகிறவரை பாருங்கள். அவரை பார்க்கிற கண்களை ஒருபோது வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவன். என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாஞ்சையே, என் வாஞ்சை. ஆமென், என் வாஞ்சை. glory. ஆமென். நீங்க தேவனை ஆராதிச்சு என்ன உங்களுக்கு கிடைச்சு உலகம் கேட்கும்போது நன்மை குறித்து பேசுறத நிறுத்திட்டு அவரை குறித்து பேச துவங்குங்க. ஆமென். உலகம் நம்ம கிட்ட என்ன நன்மை இருக்குதான் பார்க்கும். தேவ பிள்ளை சொல்லணும், இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மைகளை காட்டிலும் பெரிய நன்மையானது ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது, அதுதான் என் ஆண்டவரை சொந்தமாய் கொண்டிருப்பதுன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். கேட்கிறவங்கள்ட்ட நன்மை குறித்து பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவரை குறித்து பேச துவங்குங்கள். அவரை குறித்து பேச துவங்க. போவாசை குறித்து பேசுப்பா. ரூத் வந்து மாமிட்ட அந்த வயல் நிலம் எப்படி இருந்துச்சு, அந்த வயல் நிலத்தில் என்ன மாதிரி கதிர் கொடுத்தார், இப்படி பேசல. ஆமே, அந்த வயல் நிலத்தில் யார் எனக்கு செஞ்சார் தெரியுமா? போவாஸ். போவாஸ், போவாஸ். இதுதாங்க நம்ம கிடைச்ச பாக்கியம். ஆமே, எத்தனை பேர் அவர் என் பக்கத்தில் இருக்கிறத நான் பெருசா பார்க்கிறேன்.
அவர் என் கூட பேசுறத நான் பெருசா பார்க்கிறேன். ஒவ்வொரு நேரத்தில் அவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்ததை நான் பெருசா பார்க்கிறேன்னு சொல்றவங்க. மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்சி. சொல்லுங்க. மானானது நீரோடு வாஞ்சிப்பது போல என் தேவனே உம்மை என்ற ரெண்டு கரத்தை உயர்த்தி என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சை ஓ என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே என் வாஞ்சையே. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் தேவ சமூகத்தை விட்டு விலக காரணமே நன்மை சிந்த விடுறது தான் பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே. முக்காவாசி இல்லை, 99.9% கிறிஸ்தவர்கள் அநேக நேரத்தில் பின்வாங்கிறதும் தேவனை விட்டு விலகுவதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிந்த விடுகிற நன்மை தான். இல்லை, இதை சாத்தான் பண்ற பெரிய தந்திரம். சாத்தான் பண்ற பெரிய தந்திரம். ஏதேன்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்த பாக்கியம் என்பது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவரை உருவாக்கி டைரக்டா ஆண்டவரை பார்க்கிற, ஆண்டவரோடு சேர்ந்து உலாவுகிற அனுபவத்தில் இப்படி பிரசனத்தை அனுபவித்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளையும் சாத்தா எது நிமித்தம் வஞ்சித்து எடுக்கிறான்னு பார்த்தா அவர் உண்டு பண்ணி வைத்த சில நன்மை இல்லை, அதில் ஒன்றை தொடக்கூடாதுன்றாரு. அவன் அதுதான் முன்னாடி வைக்கிறான். நீ நன்மையை பார்க்கிறியே, நீ அவரோடு கூட உலாவுறதை ஏன்பா பெருசா பார்க்க மாட்டேங்கிற? ஆமா, இதை சாப்பிட்ட நீ தேவனை போல மாறுவேன்னு சொல்றியே, இந்த மண்ணான மனுஷன் கூட அந்த தேவன் உலாவுகிறாரோ, இதை நீ ஏன் பெருசா பார்க்க மாட்டேங்கிற? அவனுக்கு பெருசு இந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை போல மாறுவேன், அப்ப நான் அதை சாப்பிட்டேன், அதுதான் பெருசு. சரி, மண்ணான ஒன்று கூட அவ்வளோ பெரிய தேவன் தினமும் வந்து உலாவுகிறாரே, இது எவ்வளோ பெரிய பாக்கியா, இது எவ்வளவு பெரிய பாக்கியா. ஹல்லேலூயா. நீ மண்ணா இருந்த பிறகு இன்னைக்கும் நீ விழுந்து போகாம நீ நிற்க காரணம் அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ள நீ காக்கப்பட்டு கொண்டிருப்பதினால். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நன்மை என்பது எனக்கு என்ன தேவை அதை செஞ்சுட்டே இருப்பாருங்க. ரூத் எனக்கு கதிர் வேணும்னு போய் கேட்டுட்டு நிக்கல. வயல் நிலத்துக்குள்ள வந்தவளுக்கு தேவையானதை கொடுக்க போவாசுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வயல் நிலத்துக்குள்ள வந்திருக்கிற ரூத்துக்கு என்ன கொடுக்கணுங்கிறது போவாசுக்கு யார் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஆமென். நான் அதுக்கு கதற வேண்டிய அவசியமும் கிடையாது. வயல் நிலத்துக்குள்ள நான் வந்துட்டேனால எனக்கு என்ன என் தேவைங்கிறது நான் சொல்லாமலே அறிந்து கொள்ளுகிற நல்ல போவாசை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஒரு சாதாரண போவாசுக்கே ஒரு ரூத்தை குறித்து இவ்வளவு அறிந்து அவளுக்கு தேவையானதை கொடுக்கிறதற்கு அவனுக்கு மனசு வரும்போது, ஆமே, நம்ம போவாசுக்கு வராதாங்க. ஆமே, எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தேட வேண்டியது சரியாய் தேடுவேன், வர வேண்டியது எனக்கு சரியாய் வந்து கொண்டே இருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. தேட வேண்டியவரை சரியா தேடுவேனே. ஆனால் ஆமென். அந்த ரூத்து ஒரே ஒரு அதிகாரத்துல தான் இப்படி எடுக்க வேண்டிய நிலைமை, 4வது அதிகாரத்துல இப்படி கொடுக்க தான் வச்சார். ஆமென். ஒரே ஒரு அதிகாரத்துல தான் இப்படி எடுக்க வேண்டிய நிலைமை, ஒரே ஒரு அதிகாரத்துல தான் இப்படி போய் நிற்க வேண்டிய நிலைமை. ஆனா பாதத்தை பிடித்த பிறகு எனக்கு நன்மையை விட போவாஸ் பெருசன் பிடிக்க தொடங்கின பிறகு அவள் கரம் இப்படி அல்ல, அவள் கரம் இப்படி கொடுக்கத்தக்கதா என் தகப்பனுடைய கரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில் உன் தேடுதல் மாறட்டும், உன் வாஞ்சை மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமே. என் தேவையை நான் சொல்ல அவசியம் இல்லை. ஆமே. அவருக்கு சமூகத்தில் வயல் நிலத்திற்குள்ள வந்தா யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு, ஆமே, எந்த இடத்துலயுமே ரூத் ரெக்கமெண்ட் பண்ணல. ரூத் போய் கெஞ்சிட்டு நிக்கல.
தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் கதிரை சிந்த விடுங்க. ஒன்றும் சொல்லலை. வந்த போவாஸ் வந்ததும் ரூத்தின் நிலைமையை பார்த்து அதற்றார், கட்டளையிடுகிறார், அவளுக்கு தேவையானதை சிந்த விடு. ஆமே, சிந்த விடு. ஆமே. கூட்டத்தோட என்னால் பொறுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போவாஸ் என்ன சொல்றாருன்னா கட்டளையிடுகிறார். ஆமே. கூட்டத்தோட கூட்டமா நன்மையை போட்டா என் பிள்ளையால எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால, அநேக காரியத்தை கட்டளையிட்டதுனால நான் நன்மையை சுதந்திரித்திருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க, அப்படி ருசிக்கிறவங்க மாத்திரம். ஆமே. கூட்டத்தோட கூட்டமா போய் எடுத்துக்கன்னா எத்தனை பேருங்க போய் எடுப்பீங்க? எத்தனை பேருங்க போய் எடுக்க முடியும்? இல்ல, இஸ்ரவேல் கூட்டத்தில் ஒரு நன்மையை சிதற விடுறார். நீ அந்த கூட்டத்துக்குள்ள போய் எடுத்துக்கனா நம்ம போக முடியுமாங்க? அவருக்கு தெரியும் எனக்கு கூட்டத்தோட போய் எடுக்க முடியாது தெரிஞ்சு வேலைக்காரங்கள்ட்ட கட்டளையிடுற, அவளுக்கு முன்னாடி அவளுக்குன்னு சிலதை சிந்த விட, சிலதை சிந்த விட. அதுல வேற யாரு கை வச்சாலும் அது சும்மா சொல்லல, அவர் கட்டளையிடுறார். கட்டளையிடுறார். 2வது அதிகாரத்தை நீங்க எவ்வளவு தடவை படிச்சாலும் ஆமென், அது இருதயத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும். கட்டளையிடுகிறார். யாருக்குங்க கட்டளையிடுறார்? யாருக்கு? சொந்த ஜனத்தில் உள்ள ஸ்திரீக்கா? இல்ல, எவ்வளோ ஒருத்தி அந்நிய ஸ்திரீ, ஆனால் அவளுக்காக அவர் கட்டளையிடுகிறார். நான் பேசிக்கொண்டிருப்பது சாதாரண ஒரு போவாசை குறித்து. ஒரு சாதாரண போவாசை இப்படி செய்வானா? ஆமென். எத்தனை பேர் அந்த பரம போவாசுக்காக ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஹல்லேலூயா. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. பாடுங்க, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. மானானது, மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா என் தேவனே உம்மை காண என்றென்றும் வாஞ்ச. பாடுங்க பார்க்கலாம். மானானது, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது என் தேவனே. என் கூட சேர்ந்து ஒரே சத்தமா, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வா. இருதயம் அவருக்கு நேராக திரும்பப்படுவதாக. என் வாஞ்சையே, என் வாஞ்சை, ஓ என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, ஓரகபலக என் வாஞ்சையே, என் வா. சொல்லுங்க நன்றியோடு. ஒரு தாய், ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை சுமப்பது போல என்னை தேற்றி சுமக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட தெய்வம். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தந்தை சுமப்பது போல என்னை தேற்றி அணைக்கும் தெய்வம், மார்பில் அணைத்து கொண்ட என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே, தாயுமானீரே. பாடுங்க, என் தந்தையே, என் தந்தையே, அபலகதரா, என் தந்தையே. சொல்லுங்க நன்றியோடு. பாவத்தில் விழுந்து கிடந்தேன், பாவத்தில் விழுந்து கிடந்தேன், பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன், பரனின் உதிரமதினால் பாவம் கழுவி மீட்பு தந்தி. பாவத்தில் வீழ்ந்து கிடந்தேன், பாவியாய் வாழ்ந்தும் இருந்தேன், பரனின் உதிரமதினால் பாவம் கழுவி மீட்பு தந்தி. என் மீட்பரே, என் மீட்பரே. அவருடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணித்து
அவருடைய சமூகத்திலே அவரை மகிழ்ந்து ஆராதி சபை. ஓ என் மீட்பரே, என் மீட்பரே, என்னை தேடிக்கொண்டு வந்தவரே. நான் வந்தவன் அல்ல, நான் அவரால் வரவழைக்கப்பட்டவர். என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வா சொல்லுங்க. என் காதலே, என் காதலே, என் காதலே, என் காதலே, என் தந்தையே, என் தந்தையே, என் தந்தையே. கௌரவல சகதரா, எங்கள் இருதயம் உம்முடைய அன்பினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்முடைய அன்பினால் பொங்கி வழிவதாக. சகதரா பலதுரோ, என் தந்தையே, என் தந்தையே. ரகபலகதரே, ஹalleluya. என் தந்தையே, என் தந்தை. ஆமென். ஷகதரபா மாமா 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 ரிமாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. அவர் சமூகத்தில் அவரோடு இருப்பதே பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள், அவருடைய சமூகத்தில் அவருடைய அன்பில் நிறைவதே பாக்கிய. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி பாக்கியமானதை பெற்றிருக்கிறேன், பாக்கியமானவரை சுதந்தரித்து இருக்கிறேன். இயேசு என்னோடு இருப்பதே பாக்கியம். அவர் எனக்கோடு உலாவுவது பாக்கியம். அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வதே பாக்கியம். ஹalleluya. glory bala shagadara gadara. எங்கள் மீட்பரே, நீர் என்னோடு இருப்பது பாக்கியமே. ஹalleluya. அப்படி எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எனவேதான் தாவீது சொல்றார், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் அவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். அதிகாலை முதல் இரவு வரை படுத்து கொண்டிருக்கும் போதும் ராஜாமத்தில் அவரை நினைத்துக் கொண்டே இருப்பேன். தாவீதை எப்ப பார்த்தாலும் ஆமென் வாயில ஆண்டவர் துதிச்சுட்டே இருப்பார். ஆமென். அநேக பரிசுத்தவான்களை பழகும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி பார்க்கறது ரொம்ப குறைவு. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாயை பார்த்தா ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பக்கத்தில் பார்த்தா சவுண்டு மட்டும் கேட்கும். என்ன இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கிட்ட போய் சில நேரத்தை கேட்பேன். கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை வந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்போ போங்க, எந்த சூழ்நிலையில் போங்க, எந்த நிலைமையில் அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்க வாயில இந்த சத்தம் எழும்பிட்டே இருக்கும், எழும்பிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இல்லை எனக்கு நம்ம ஒரு நாளுக்கு அப்படி திரும்பி பார்க்கணும். காலையிலேருந்து ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒரு உட்கார்ந்து எனக்கு ஆராதிக்க முடியலனாலும் போற வருகிற இடத்துல வாயில ஆண்டவர் எவ்வளோ நேரம் பிரைஸ் பண்ணியிருப்பேன். ஆமென். அதே நேரத்தில் இந்த நாள் அவர் என்ன எவ்வளோ நினைச்சாருங்கிறதையும் யோசிக்கணும். இல்லை நான் நினைச்சேங்கிறது அது ஒன்று, அவர் என்ன நினைச்சாருங்கிறது முக்கியமானது. நம்ம எவ்வளோதான் நினைச்சோம் அவரன்னு பார்த்தா ஒரு நாளில் கேல்குலேட் எல்லாம் பண்ணி பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவரும் அதே போல நம்மளை நினைச்சிருந்திருப்பார்னா இமைப்பொழுதுல அவர் கண்ணை மூடினாலே நம்மளால நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னை ஒவ்வொரு செகண்டு இன்ச் பை இன்ச்சா என்னை பார்த்து பார்த்து நடத்திட்டு இருக்கிறார். ஆமே, இதுக்கு என்னங்க திருப்பி செலுத்த முடியும்? ஆமே, தினமும் இவ்வளோ நேரம் நீ ஸ்தோத்திரம் பண்ணாதான் நீ நிற்க முடியும்லாம் ஒரு கண்டிஷன் போட்டால் எத்தனை பேருங்க இன்னைக்கு நின்றுப்போம். ஆனால் அதெல்லாம் பார்க்கல. ஆனாலும் அவருடைய ஏக்கெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமே, நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியத்திற்கு ஒரு இடத்துக்கு போயிருந்த போது ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை தான் இருதயத்தில். ஆமே,
அப்போதான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது என்ன இதுவரை அவருக்கு செஞ்சோன்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்ன செஞ்சோன்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃபாதர் கூட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது, அண்ணனும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது, அவரை கொண்டு ஆண்டவர் செஞ்ச காரியம்லாம் மகிமையாக இருக்குது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இன்னும் அவருக்குன்னு எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்றார். அவர் சொல்கிறார் ஒரு வாயில, இன்னும் அவருக்குன்னு நான் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்றாரு. அதை கேட்டுட்டு எனக்கு இடி தூக்கி போட்ட மாதிரி. எவ்வளோ செஞ்சிருக்கிறார் அவர் ஆண்டவருக்காக. ஆனால் அவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, ஆண்டவருக்கு நம்ம இன்னும் எதுவுமே செய்யறதுக்கு தொடங்கலை. இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஏக்கம். ஏதாவது ஆண்டவருக்கு நான் செஞ்சுட்டே இருக்கணும், அவரை துதிச்சுட்டே இருக்கணும், அவருக்காக நின்றுட்டே இருக்கணும். அப்படி நிற்கிறவர்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, ஓ உம்மையே. ஒரு தீர்மானத்தில் உறுதியா இருங்க சபையே. ஆமை, நன்மை செஞ்ச ஆராதிப்பேங்கிற நிலைமையெல்லாம் தூக்கி மாத்திருங்க. ஆமென். அவர் எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் இந்த ஜீவன் இருக்கு வரையில நான் கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எல்லாரும் சேர்ந்து சத்த உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை. எல்லாரும் ஆராதிக்கலாம், யாரும் சும்மா இருக்க வேணாம். உம்மை பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை. நன்மையை நினைத்தல்ல, நன்மை செய்கிறவரை நினைத்து உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். பாடுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர். ஓ, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக சேர்ந்து. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மையே. பாடுங்க. என் நாட்கள், என் நாட்கள், என் ஜீவனே, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். பாடு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
ஆண்டவரே உம்மையே துதிப்போம், உம்மையே. சொல்லுங்க, என் நாட்கள் முடிவரை, என் நாட்கள் ஷகலகதரா. இந்த சபையிலே வந்து ஆராதிக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாருக்குள்ளேயும் இந்த வாஞ்சை எழும்பட்டு கடைசி வரை உம்மை தொழுது கொண்டே ரிகவல ஷகதரா. சொல்லுங்க, பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவே. ஆமே, பாவி என்று என்னை நீர் எனக்காக பாடுக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சபை சத்தம் கேட்கட்டும். என் நாட்கள் ஆமே ஷகதரபா மாமா விதரே ஓமையே. சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும். அல்லேலூயா. அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் ஷகதரதரா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலம் மரண பரியந்தம் நம்மை. இந்த தேவ ஷகதரபமம ஜீவனுள்ள மட்டும். அல்லேலூயா. கடைசி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. ஷகதரபமமதுரா லிகரபல ஷகதரியதரகதரா. எங்கள் இருதயம் என்றென்று உம்மை துதிப்பதாய் மாறட்டும், எங்கள் வாழ்க்கை என்றென்று உம்மை துதிப்பதாய் மாறட்டும். ஆராதனை, ஆராதனை. அப்பா, இந்த வயல் நிலத்தில் எனக்கு நீங்க செஞ்சது ஸ்பெஷல் ஆண்டவரே, எனக்கு நீங்க பாராட்டினது ஸ்பெஷல் அப்பா. லிகரபல சந்துரோ ஆராதனை, ஆராதனை. அநாதையான என்னை தேடி வந்தீரே, யாரும் இல்லாத என்னை நீர் தேடி வந்தீரே அப்பா. நன்றி, நன்றி. நல்ல கைகளை தட்டி அவர் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து அவருக்காக மகிமை செலுத்துங்கள், அவருக்கே அதை செலுத்துங்கள். ஷகதர பலகதரியா தரபௌ ஷகதர ஓ ரிமமமதுரயந்தரே. அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமே ரூதே, இந்த வயல் நிலத்தில் உனக்கு போவாஸ் செஞ்சது ஸ்பெஷல். ரூதே, உனக்கு போவாஸ் செஞ்சது ஸ்பெஷல். யாருக்கும் இப்படி அவர் செய்ததில்லை, யாருக்காகவும் இப்படி அவர் செய்ததில்லை. உனக்கு அவர் செய்தது கொஞ்சம் வித்தியாசமானது, உனக்காய் செய்யப்பட்டது வித்தியாசமானது. சொந்தமான ஜனத்திற்கு செய்யாத அநேக காரியத்தை அந்நியனாகி உனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், அந்நியனாகி உனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நீ ஒரு ஸ்பெஷல், உனக்கு ஸ்பெஷல் ஆண்டவர் ஏதோ செஞ்சிருக்கிறார். இந்த வயல் நிலத்தில் எத்தனையோ பேர் இருந்த போது உன்னிடத்தில் வந்து பேச காரணம் நீ கொஞ்சம் ஸ்பெஷல் அவருக்கு. மகிமையே நன்றி ராஜா. மேலானவரே, மேலானவரே. எனக்கு அவர் செய்ததெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. வேற யாரிடத்திலும் போவாஸ் இப்படி பேசினதா சொல்லப்படல. ஆனா ரூத்தே உன்னை தேடி வந்து பேசியிருக்கிறார்.
எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன தேடி வந்து பேசினா? ஆமே, இந்த வயல் நிலத்தில் அநேகருக்கு செய்யப்படாத ஒரு காரியம் எனக்கு செய்யப்பட்டது. அதுதான் நான் இருக்கிற இடத்துல என்னை தேடி வந்து பேசின போவாஸ், என்னை தேடி வந்து பேசின போவாஸ் எனக்காக சிலவற்றை செய்தார். எத்தனை பேர் நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? ஆமென். அவர் இருக்கிறபடியால் தான், அவர் இருந்தபடியால் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன் சொல்றவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. பல நேரத்தில் சிந்த விடுற கதிரை தான் ரொம்ப பெருசா பார்க்கிறேன். சிந்த விடுற கதிரை தான் ரொம்ப பெருசா பார்க்கிறேன். யார் சிந்த விட்டாங்கிறத பல நேரத்தில் மறந்துடும். ஆமே ஆமே. யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவன் என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனான்னு சொல்றான். அவனுக்கு நான் பெருசா தெரியதை விட என்கிட்ட இருந்து என்ன சிந்தப்படுது இதுதான். எனக்கு அநேகர் வாழ்க்கையில இதுதாங்க. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியாப்பா, நீங்க சிந்த விடுறது எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு நீங்க தான் பெருசு ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் பெருசு ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் வாழ்வில்லை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல். சொல்லுங்க, என் உயிரிலோ மேலானவரே, என் உயிரிலோ மேலானவரே, என் உயிரிலோ மேலானவர். ருசித்து என் உயிரிலோ, என் உயிரிலோ மேலானவரே, என் உயிரிலோ. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, ஓ நீர் இல்லாமல். நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உன் நினைவில். சொல்லுங்க, பழுதாய் கிடந்த, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பழுதா. பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை. பாடுங்க, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான் இல்லப்பா, இல்லப்பா, இல்லப்பா. நம்முடைய சமூகம் இல்லைன்னா ஆண்டவரே, ஜீவன் இல்லாத சரீரம் போல என் வாழ்க்கை மாறிவிடும். செத்த சரீரம் போல என் வாழ்க்கை மாறிடும். நம்முடைய சமூகம் தான் இன்றும் எனக்கு ஜீவனை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, என் அரணே, என் அரணே, என் இயேசுவே, என் துணையே, என் துணையே, என் இயேசுவே, என் அரணே, என் அரணே, இயேசுவே. அநாதையான என்னை, அநாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, அநாதையான என்னை glory. Rima mama shag
நீர் இல்லாமல் நான் இல்லை, உங்க நினைவில்லாமல். ஓ நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல். உங்க சத்தம் கேட்கட்டும், சொல்லுங்க. என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் ஓ மேலானவரே, என் உயிரிலும். ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி, என் உயிரிலும் மேலானவர், என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும். பாடுக. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை, உன் நினைவில்லா. ஓ நீர் இல்லாமல், நீங்க இல்லாமல், நீங்க இல்லாமல், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும். உங்க சமூகம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும், நீங்க மட்டும் போதும். உம்முடைய சமூகம் என்றென்றும் என் வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருங்கப்பா. நீங்க போ. ஆமெனே சப்பா. ஓராகா மாமா மாமா மாமா. கடைசி 2 கரங்களை உயர்த்து ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, என் கூட இருங்க, என் கூட இருங்க, என் அன்பு ஏசப்பா. நான் உம்மை அன்றி வாழ முடியாது. என் கூட இருங்க, என் கூட இருங்க, என் அன்பு ஏசப்பா. நான் உம்மை அன்றி. ஒரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து ஜெபமா எழுபடி, என் கூட இருங்க. என் ஆண்டவரே, நன்மைக்காக வரலப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறப்பா. எனக்கு உம்முடைய சமூகமே மேலான. என் கூட இருங்க. ஓ ரமா மாமா மாமா மாதரே சந்தரதரதரா. 2 கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya. ஷரியாந்தலரோ ரிமா மாமா மாதரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில. சொல்லுங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கி. ஆண்டவரே, இந்த அனுபவம் கொஞ்சம் கூட குறையக்கூடாதோ. என் நினைவுல, என் நினைவுல, என் நடக்கை, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஓ அன்பினாவியானவரே, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகாதவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக. அன்பினாவே, அன்பின் ஷாகாரமா மாமா
ரியாதரே எனையாளும் பரிசுத்தரே நன்றி. நீங்க மட்டும் சொல்லுங்க, அன்பினாவே அன்பினாவே ஆவியானவரே. ஹல்லேலூயா. கடைசியா நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம், உங்க சமூகம், நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. அவன் நல்ல கைகளை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை. ஷகா பாபா பாபா துரா பாபா பா ஷதுரு ரிமாமா கதர கதலராதரே லிமரஷ்யாலதரியாதரா ரிகபா கதரி மனஷகதரியாதரா. பாதத்தில் அமர்ந்திருக்கிற ரூத்தே, உன் வாழ்க்கை சரித்திரமாய் எழுதப்பட போகிறது. உன் வாழ்க்கை சரித்திரமாக எழுதப்பட போகிறது. உன் வாழ்க்கை சரித்திரமாக எழுதப்பட போகிறது. உன்னை குறித்து பேசப்பட்ட எல்லா அபச்சொற்களையும் என் ஆண்டவர் திருத்தி எழுத போகிறார். உன்னை குறித்து சொல்லப்பட்டிருந்த வார்த்தைகள் திருத்தி எழுதப்பட போகிறது. இடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை குறித்த எழுத்துக்களை கர்த்தர் மாற்றி எழுத வைக்க போகிறார். உன்னை குறித்து இதுவரை உலகம் சொன்னவைகள் மாற போகிறது. இந்த ஒரு ராத்திரியில அன்றைக்கு அந்த ராத்திரியில ரூத்தின் சரித்திரம் மாறினது போல இதோ இந்த ராத்திரியில உனக்கான சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி எழுதப்பட்டவைகள், உன்னை குறித்து சொல்லப்பட்டவைகள் மாற்றி எழுத போகிறார். நீ இஸ்ரவேல் வீட்டை கட்டமைக்க எழுப்புகிறவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்மேல் இருக்கிற அடையாளம் மாற்றப்பட போகிறது. உன்மேல் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாற்றப்பட போகிறது. இதை சொல்லுகிற கர்த்தர் இதை உனக்காய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பாதத்தை தேடி வந்தவளை அவர் வெறுமையாய் அனுப்பிவிடவில்லை. சமூகத்தில் இருக்கிறவன் பாக்கியவான். அவர் சமூகத்தில் அவருக்காய் நிற்கிறவர் அவன் பாக்கியவான். அவருடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் மாற்றி எழுத வைக்க போகிறார். அவன் ரூத்தின் புஸ்தகமாய் அல்ல, ரூத்தின் சரித்திரமாய் மாறினது போல என் வாழ்க்கையை சரித்திரமாய் கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை செய்ய வல்லவர் பாதத்தை தான் நான் பிடிச்சிருக்கிறேன். அவர் இதை எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையில் அல்ல, அவர் எனக்கு செய்யாமல் போனாலும் எனக்கு அவர் தான் எல்லாமே, எனக்கு அவர் தான் எல்லாமே. எத்தனை பேர் நம்பி ஆண்டவர் கரத்தில் உங்களை விட்டு கொடுத்து கடைசி உங்க 2 கரங்களை உயர்த்து. நீர் இல்லாமல் நான், ஓ நீர் இல்லாமல் நான் ஆமெனும் நீர். ஹல்லேலூயா. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஆமெனும் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். இந்த ராத்திரி நேரத்திலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசும்படி தந்திருக்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் அதிகம் போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம், அதனுடைய 29, 30 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது
முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேயின் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு. இந்த சம்பவம் எகிப்திலிருந்து வந்த ஆரம்பத்திலே நடக்கவில்லை. இது நடந்தது பல நாட்களுக்கு பிறகு. இதற்கு முன்பாய் மோசைக்கு விரோதமாக எத்தனையோ முறுமுறுப்புகள் வந்தது. இதற்கு முன்பாய் மோசையால் தாங்கக்கூடாத சூழ்நிலைகள் எல்லாம் மோசைக்கு முன்னாடி வந்துச்சு. மோசைக்கு முன்னாடி இதுக்கு முன்பாக எத்தனையோ கேள்விகள் வந்தது. ஆரம்பத்திலேயே மோசையின் முகத்தில் இந்த பிரகாசம் வெளிப்பட்டிருக்குமானால் எகிப்திலிருந்து வெளியில வரும்போதே எல்லாரும் மோசைக்கு பயந்து நடந்திருப்பாங்க. ஆனால் வெளியில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக மோசைட்ட முறுமுறுக்கிறத பார்க்க முடியும். இப்போ ஆரோனுக்கும் பயம் உண்டாகுது, எல்லா ஜனத்துக்கும் பயம் உண்டாகுது. ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி ஒரு வார்த்தை இருதயத்தில் எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்திருக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் எல்லா நாளும் போல இருக்காது. அன்று சகல கண்களும் காணும்படியான ஒரு தெய்வ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில கர்த்தர் காண பண்ணுவார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாளும் ஒரே நாள் போல இருக்காதுங்க. ஆமென். எல்லா நாளும் மோசையை முகத்தை பார்க்கிறவங்களுக்கு ஒரே போல இருக்காது. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு அவருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை எப்படி எல்லா ஜனங்களும் கண்டார்களோ அப்படி அவர் சமூகத்தில் இருப்பதின் பலனை என் வாழ்க்கையில அநேகர் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த முகத்தின் பிரகாசம் எப்பொழுது வந்தது என்றால் 28வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாள் கர்த்தரோட இருந்தான். கர்த்தரோட இருந்தான். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எல்லாருடைய முகம் பிரகாசிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, அது கேரண்டியா சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தரோடு ஒருவன் இருக்கிறானால் ஒருவேளை நேத்திக்கு பிரகாசம் இல்லாமல் இருக்கலாம், ஏன் இன்னைக்கும் பிரகாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தரோடு இருப்பது நிச்சயமானால் எனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்று எல்லாவற்றையும் மாற்றும்படியான ஒரு நாளாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. 40 நாள். இதற்கு முன்பாக மோசே இதே போல ஆண்டவர் சமூகத்தில் போய் இருந்துட்டு வந்தது உண்டு. ஆமா, இது 2வது அனுபவம் என்று நினைக்கிறேன். மோசே திரும்ப 40 நாள் தேவ சமூகத்தில் போய் இருப்பது. இதற்கு முன்பாய் போயிட்டு வரும்பொழுதுதான் இங்கே விக்கிரகத்தை உருவாக்கி ஜனங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திரும்ப 40 நாள் போயிட்டு வருகிறார். போனது 40 நாள் இருக்கும்படி அல்ல, ஆனால் போயிட்டு திரும்ப வரும்போது எத்தனை நாள் ஆயிடுச்சு? 40 நாள் ஆயிடுச்சு. ஆமென். கர்த்தரோடு இருந்தவன். இதற்கு முன்னாடி போயிட்டு வரும்போது மோசேயின் முகத்தில் அந்த பிரகாசம் தெரியவில்லை. பார்க்கிறவங்கலாம் ஏளனமா பேசியிருப்பாங்க, இதுக்கு அவன் போகாமலே இருந்திருக்கலாம், இதுக்கு அவரை தேடாமலே இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை தைரியத்தோடு சொல்றேன், நேத்தைக்கு பிரகாசம் அடையலைன்னு சொல்லிட்டு தேடுறதை நிறுத்திடாதீங்க. இன்னைக்கு பிரகாசம் அடையலைன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதை நிறுத்திடாதீங்க. எந்த சூழ்நிலையில் நின்று அவர் சமூகத்தை தேடிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கென்று ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு தெரியல, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஆமென். எனக்கு தெரியாட்டாலும் சுற்றி இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று. ஆமென். இதை சொல்லும்படியாக ஒரு நாள் எனக்கு உண்டு நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அன்று வரை நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், கர்த்தரோடு இருப்பது. கர்த்தரோடு இருப்பது. இந்த 40 நாள் என்ன நடந்துச்சு? மோசே என்ன நன்மை செஞ்சார்? ஒரு நன்மையும் செய்யலை. இந்த 40 நாள் மோசேயினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் அவன் தண்ணீரும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. 28வது வசனம், அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும், சாப்பாடுக்கு கூட ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன சிந்த விடுகிறார் என்பதை பார்த்து அல்ல நான் சமூகத்தில் இருப்பது, நான் யார் கூட இருக்கிறேன் என்பதை பார்த்து நான் இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தை நாடுகளுடைய இயக்கம் நான் யாரோடு கூட இருக்கிறேன் என்பதுதான். என்ன சிந்த விடுறார் இது அல்ல.
40 நாள் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? இந்த எண்ணத்தோடு இருப்பேன். ஆனால் என்னால் 4 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆமென். 4 நிமிஷம் கூட இருக்க முடியாது. 3 நாட்கள் ஜனங்கள் சாப்பிடாமல் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தில் இருந்தது அப்பத்துக்காக இருக்கல, அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஜனங்களும் போய் எங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லி கேட்கல. கேட்டது எல்லாமே சீஷர்கள் தான் கேட்குறாங்க, பாஸ்டர் தான் கேட்குறாரு. பாஸ்டருக்கு பசிச்சதோ என்னமோ, பேதுருக்கு பசிச்சதோ என்னமோ. பேதுரு அந்திரையா தான் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே 3 நாட்கள் ஆயிட்டு. ஜனங்கள் யாருமே கேட்கல. ஏன்னா அவர்கள் இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க மோசைக்கு சாப்பாடு இப்ப தேவை கிடையாது. மோசே நன்மைக்காக இப்பொழுது அவர் சமூகத்தில் இருக்கவில்லை, அவரை பார்க்கும்படி அவர் சமூகத்தில் இருக்கிறார். அதான் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரிடத்தில் உள்ளவைகளுக்காக மோசே இருக்கவில்லை, கர்த்தரோடு இருந்தான். ஆமென். எனக்கு ஆராதிக்க என்ன வார்த்தை சொல்லி ஆராதிக்கன்னு சொல்லும்போது, ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் எழுதிக்கிறேன். ஆமென். தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கிறவன் பாக்கியவான். தேவனுடையவைகளுக்காக இருக்கிறவன் அல்ல, தேவனோடு இருக்கிறவன். ஆமென். கர்த்தரோடு இருக்கிறவன் முகம் ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கும். இதை எல்லா கண்ணும் காண பண்ணுவார். ஆமென். அதிலே முறுமுறுத்தவர்கள் பார்த்தார்கள், எதிர்த்தவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் எங்க கிட்ட பேச மாட்டாரான்னு கேள்வி கேட்டவங்க பார்த்தார்கள். ஆமென். அவனை நிந்தித்தவர்கள் பார்த்தார்கள். உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் தலைவனாய் ஏற்படுத்தினவன் யாருன்னு ஒரு காலத்தில் கேட்டவர்கள் பார்க்கிறார்கள். எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாய் மோசே முகம் பிரகாசித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? எனக்குன்னு ஒரு நாளை வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லுங்க. ஆமென். சொல்றீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் அவங்க முகத்தில் கொஞ்சம் பிரகாசம் வரட்டும். ஆமென். நமக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு முகம் பிரகாசிக்கும். பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், இது நன்மையினால் உண்டான பிரகாசம் அல்ல, இது அவருடைய பிரசன்னத்தினால் உண்டான பிரகாசம் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே போல இருக்காது, ஒரு வித்தியாசம் உண்டு. கர்த்தரோடு இருக்கிறவன் எப்பொழுதும் ஒரே போல போயிட்டு ஒரே போல வரமாட்டான். ஒரு நாள் திரும்பி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை காண பண்ணுவார். கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு எப்பொழுதும் சிறைச்சாலையின் அனுபவம் கிடையாது. அவனுக்கு ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு அதிபதியை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தரோடு இருக்கிறவனுக்கு என்றைக்கும் காட்டில் இருக்கிற நிலைமை வராது. ஒரு நாள் உண்டு, அன்று சிங்காசனத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்டு. ஆமென். அதுவரை இருக்கிற நேற்றைக்கு நான் காட்டில் இருந்திருப்பேன், உண்மைதான். இன்னைக்கு நான் காட்டில் இருப்பேன், உண்மைதான். ஆனால் கர்த்தரோடு இருப்பேன். ஆனால் எனக்குன்னு ஒரு நாள் உண்டு, அன்னைக்கு இந்த பொசிஷனை கர்த்தர் மாற்றுவார், அன்னைக்கு இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் எனக்கு இப்படி செய்வாருங்கிற எண்ணத்தோடு நான் இருக்கக்கூடாது. அவர் எப்போ வேணாலும் செய்வார், ஒருவேளை செய்யாமலும் இருப்பார், அது அவருடைய சித்தம். இது எனக்கு அவர் செய்வார் என்கிற எண்ணத்தோடு அல்ல. மோசே என் முகம் பிரகாசிக்கும்ங்கிற எண்ணத்தோடு அல்ல இப்பொழுது மேலே ஏறி போறது. இதுக்கு முன்னாடியும் அவர் போயிட்டு தான் வந்திருக்கிறார். அன்னைக்கு பிரகாசப்படலை. இன்னைக்கு அதான் பைபிள் சொல்லுது, மோசைக்கு அது தெரியல. மோசை எப்பவும் போல போன தடவை போயிட்டு வந்தது போல தான் இந்த தடவையும் போயிட்டு கீழே வராரு. ஆனா இங்க கீழே இருந்து பார்க்குறவங்க வித்தியாசத்தை பார்க்குறாங்க. ஆமே. அப்போ ஒன்று தெரியுது, மோசே அதை எதிர்பார்க்கவில்லை, மோசே அதை வாஞ்சிக்கவில்லை. மோசையோட ஏக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். ஆமே. எவன் ஒருவன் கர்த்தரோடு இருக்கிறானோ கர்த்தர் அவனோடு இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேங்க, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறது ஒருவேளை அது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிந்து அதை அற்பமாய் பார்க்கலாம். அதை குறித்து கலங்காதீங்க. ஒரு நாளில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அன்றைக்கு பார்க்கிறவர்கள் உங்களை மதிக்கத்தக்கதாய். ஆமே. ஈசாக்கு இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமே. அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஆமே. வாக்குவாதம் பண்ணும்போது அவன் இவன்னு பேசுறவங்கலாம் கர்த்தர் கூட இருக்கிறதை தெரிஞ்சதும் அவன்கிட்ட வந்து மரியாதையா பேசுறாங்க. நீரும் உம்மோடு அப்படிதான் பேசுவாங்க.
கர்த்தர் கூட இருக்கிறதை ஒரு நாள் உலகம் அறியும் போது உங்களுக்கு இருக்கிற மரியாதையே வித்தியாசமா இருக்கும். ஆமே. இன்னைக்கு மதிக்காதவங்களா அன்னைக்கு மதிப்பாங்க. இன்னைக்கு உங்களை புறம் தள்ளினவர்கள் அன்னைக்கு தேடி வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் வேகமாக ஒரு சில காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். இங்க மோசேயின் முகம் பிரகாசிக்கத்தக்கதாய் மோசே செய்த ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி செபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரோடு இருந்த மோசே அவன் செய்த 3 காரியங்கள், இதே அதிகாரத்திலே அவன் செய்த காரியங்கள் இருக்கிறது. முதலாவதாக மோசே முகம் பிரகாசிக்க மோசே செய்த பிரதானமான காரியம் கர்த்தரோடு இருக்கும்படியாய் அவன் செய்த காரியம் சமூகத்தில் வந்து நிற்பதிலே அவர் எந்தவித தாமதத்தையும் காட்டவில்லை. ஆண்டவர் சொல்றார் 1வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி 2வது வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லுன்றாரு. 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே தன் கையில் கற்பலகைகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே அதிகாலமே எழுந்திருந்து சீனாய் மலையிலே ஏறினான். தேவ சமூகத்தில் வருவதற்கு எந்தவித தாமதத்தையும் அவன் காட்டவில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நில்லு அப்படின்றார். விடியற் காலத்தில் என் சமூகத்தில் வந்து நில்லுன்றார். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது மோசே வாலிபன்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட மோசையின் வயது இப்போ 100க்கு மேலே தாண்டி இருக்குது. ஆமென். மோசையின் முடிவு காலத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, விடிய காலம் எழும்பி நீ என் சமூகத்தில் வந்து நில்லு. அதற்கு மோசே நோ சொல்லலை. ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு சொல்லலை. ஆண்டவரே கொஞ்சம் டைம் தாண்டி வரேன், ஆண்டவரே ராத்திரியெல்லாம் லேட்டாக தான் தூங்குவேன், எனக்கு தூக்கம் வராது, காலையில் எழும்பி வர்றது கஷ்டம், பனி இருக்கும், ஒன்றும் சொல்லலை. தேவ சமூகத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போக துரிதம் காட்டினவன் தான் இந்த மோசே. ஆமே. இன்னும் சொல்லணும்னா ஏன் இந்த துரிதம் அதிகம் வந்துச்சுன்னா அவனுக்கு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சமூகம் பெருசா தெரிஞ்சிச்சு. ஆமே. மற்றவங்களுக்கு காலையில் மண்ணா கிடைக்காதான்னு பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும்போது மோசைக்கு எது தெரியுமா பெருசு? அவர் சமூகத்தில் போயிருக்கிறது. அவர் சமூகத்தில் போயிருக்கிறது. ஆமா. யாருடைய முகம் பிரகாசிக்கும் தெரியுமா? யார் கர்த்தரோடு இருப்பார்கள் தெரியுமா? எவன் சமூகத்தின் மேல அதி தீவிரம் காட்டுறானோ, அதி தீவிரம். அங்கே தன்னுடைய பலவீனத்தை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான், தன் சூழ்நிலை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான், தன் காரியங்களை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான். எனக்கு சமூகத்தில் இருப்பதுதான் பெரிதென்று எவன் ஒருவன் அந்த சமூகத்துக்கு தன்னை தீவிரம் காட்டுகிறானோ அவன் முகத்தை என் ஆண்டவர் ஒருவருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவருக்காய் தீவிரம் காட்டுகிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்லு, அவருக்காய் நீங்கள் தீவிரம் காட்டி பாருங்கள், உங்களுக்காய் அவர் தீவிரம் காட்டுகிறதை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். அவருக்காய் நின்று பாருங்க. கடந்த வாரத்தில் அதான் ஒரு வார்த்தை இருதயத்தில் எழும்ப பண்ணினா, அவருடைய எதிர்பார்ப்பை நீ செய், உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் செய்வார். அவருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் இருக்குதுங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவர் சொல்றார், நீ காலையில் எழும்பி வந்துரு மோசே, காலையில் எழும்பி வந்துரு. மோசே இங்க எந்த ரீசனும் வைக்கல, எந்த பலவீனத்தை முன்னாடி வைக்கல, தன் சூழ்நிலை எதுவும் முன்னாடி வைக்கல. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாலமே எழுந்து ஆண்டவர் சொல்றார், நீ கற்பலைகளை வெட்டிட்டு வான்றாரு. ஏற்கனவே ஒரு கற்பலை கொடுக்கிறார், அது அவரே எழுதி அவரே வெட்டி கொடுத்தார். அதுதான் பொற்சிலையை கண்ட உடனே தூக்கி போட்டு உடைச்சிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி வரும்போது நீ வெட்டிட்டு வா, நான் வந்து வார்த்தை எழுதுறேன்றார். ஆமென். மோசே அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி ஆண்டவரே முடியும்? ஒன்றும் சொல்லல. ஆமென். இப்படிதான் வரணுமா? இப்படி வந்தாதான் என்ன அலோவ் பண்ணுவீங்களா? தீவிரம் காட்டுகிறான். அதிகாலம் எழுந்து. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய கேள்வி, தேவ சமூகத்துக்கு நான் எவ்வளோ தீவிரம் காட்டுறேன்? இங்க மோசே கூப்பிடுவது மோசே பிளஸ் பண்றதுக்கு கிடையாது. இங்க மோசே கூப்பிடுவது மோசைக்கு ஏதோ பெரிய காரியத்தை செய்வதற்கு கிடையாது.
அவன் நம்ம எப்போ தீவிரம் காட்டுவோம் தெரியுமா? நமக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா, அது அவர் செய்வார்னு தெரிஞ்சிச்சுன்னா, அற்புத பெருவிழான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தீவிரம் காட்டுவோம்ல. சமூகத்தில் இருக்க வாங்கன்னா இல்லை, அதிகாலையிலே எழுந்து ஆபிரகாம் இதை செய்தார். அவன் சொல்றார், உன் பையனை காலையிலேயே கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி ஒரு மலையை காட்டணும். வேதம் சொல்லுது, அதிகாலமே எழுந்து ஈசாக்கை கூட்டிட்டு புறப்பட்டாராம். ஈசாக்கை கூட்டிட்டு புறப்படுறார் ஆபிரகாம். துரிதம் காட்டுகிறார். தேவனுடைய காரியத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு எவன் துரிதம் காட்டுகிறானோ அவன் வாழ்க்கையினுடைய அவனுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அதை சகல கண்களும் காண பண்ணுவார். ஆமென். சமூகத்துக்கு தீவிரம், சமூகத்துக்கு தீவிரம். ஆமென். இரண்டாவது, இந்த மோசே செய்யற காரியம் அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினார். என்ன கட்டளையிட்டார்? கற்பலகைகள் மாத்திரமல்ல. 1வது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இறைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. இவ்வளோ சொல்றாரு. இது சொல்லிட்டு தான் 4வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மோசே தனக்கு கட்டளையிட்டபடி செய்து அவன் மலையில ஏறினான். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கற்பலைகளை வெட்டிட்டு வா. அதுக்கு ஓகே சொல்றார். 2வது அவர் சொல்றார், உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. ஏன்னா இதுவரை மலைக்கு போகும்போதெல்லாம் யாரை கூட்டிட்டு போவார்னா யோசுவாவை கூட்டிட்டு போவார். யோசுவாவை கூட்டிட்டு போய் கொஞ்சம் தூரம் போனோன்னு யோசுவாவை நிறுத்திட்டு அதுக்கு பிறகு மோசே மேலே போவார். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, யாரையும் கூட்டிட்டு வராது. அப்போ ஒன்று தெரியுது, இந்த கற்பலையும் அவர் தான் சுமந்துட்டு போனோம் இல்லை. இந்த வயசான காலத்தில் அவர் மலை ஏறுறதே பெரிய விஷயம். அதில் இந்த கற்பலகைகளை அவர் வெட்டி கையில் தூக்கிட்டு சுமந்துட்டு அவர் கோல் இல்லாமல் நடந்துட மாட்டார் மோசே. ஆனால் இப்போ கற்பலைகளை அவர் வெட்டி கையில் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது சாத்தியமாங்க. நமக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டுனாலே சர்ச்சைக்கு வர்றது இல்லை. இவர் கற்பலைகளை வெட்டிட்டு ஓகேன்றாரு. அதுக்கு அவர் செய்கிறாரு. அடுத்து சொல்றாரு, ஒருவனும் மலையில் எங்கும் காணப்படக்கூடாதான். இது சொல்லிடலாம், ஓகே, ஜனங்கள்ட்ட சொல்லிடலாம், எப்பா யாரும் மலைக்கிட்ட வந்துடாதீங்க, வந்தா அவ்வளோதான் சொல்லிடுவான். அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ஆடு சமீபத்தில் ஆடு மாடு. இது எப்படிங்க சாத்தியம்? மனுஷன்ட்ட சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான். ஆடு மாடு ஒன்றும் மேயக்கூடாதான். ஆமே. ஆனா இதுக்கு மோசே, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரேன்னு கேட்கல. எல்லாத்துக்கும் ஓகே சொல்றார். எல்லாத்துக்கும் ஓகே சொல்றார். ஆமே. சமூகத்தில் இருக்க தீவிரம் காட்டுகிறவன். 2வது, அவர் கட்டளைக்கு ஒரு வார்த்தை கூட மறுக்காமல் ஓகே சொல்றவன் தான் அந்த மோசே. வார்த்தைக்கு சொன்னபடி செய்கிறவன், வார்த்தையை சொன்னபடி செய்கிறவன். யாருக்கு இதை செய்யக்கூடும்னா, இந்த வார்த்தையை நுகமாய் பார்க்காமல் இந்த வார்த்தையை எவன் சுகமாய் பார்க்கிறானோ அவனுக்கு இதை செய்ய கூடும். ஹல்லேலூயா. அவன் இதில் தன் பலவீனத்தை முன்னிறுத்த மாட்டான். அவனுக்கு தெரியும், கர்த்தர் என்கிட்ட ஒன்று செய்ய சொல்றார்னா அது என்னால் முடியாத காரியம் அல்ல, அது என்னால் செய்ய முடிந்த காரியம். யார்கிட்ட இதுவரை முடியாத காரியத்தை செய்ய அவர் இதுவரை சொன்னது கிடையாதுங்க. என்கிட்டே சொன்னது கிடையாது, உங்க யார்கிட்டே சொன்னது கிடையாது. இதுவரை உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சொன்னார்னு யாருக்கா ஒரு ஆளுக்கு சொல்ல முடியுமா? இதுவரை எனக்கு செய்ய முடிந்த காரியத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா என் கேள்வி, எத்தனை பேர் உடனே கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் இந்த கட்டளை உடனே செய்கிறோம்?
ஆமே, இத்தனை நாள் தேடி என் முகம் பிரகாசிக்கலையே, இத்தனை நாள் தேடி என் முகத்துல ஒரு மாற்றம் உண்டாகலையே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகலையே. ஏன் உண்டாகலைன்னா, மோசே செஞ்ச காரியம் ஒன்று தீவிரம் காட்டுகிறான், ரெண்டு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்கிறான், அதுல ஒண்ணு கூட மாற்றல. ஆண்டவர்கிட்ட எவ்வளவு எக்ஸ்கியூஸ் வச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த வயசான காலத்துல சரி மனுஷங்க வரக்கூடாதுன்னா சொல்லிடலாம்ப்பா, ஆனா ஆடு மாடு மேயக்கூடாதுன்னா எப்படி போய் ஆண்டவரே? மலைங்கிறது சாதாரண ஒரு கல்லா, அதை சுத்தி நடக்கும்னாலும் எத்தனை நாட்கள் ஆகும். அதை சுத்தி நடந்து பார்த்து ஆடு மாடு ஏதாவது இருக்குதான் பார்த்த பிறகு மலைக்கு மேல ஏறணும். இதெல்லாம் ஒரு வாரம் டைம் கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, காலமே வந்துருன்றாரு. அடுத்த நாள் காலமே நடக்க வேண்டிய காரியம். ஆனா மோசே எல்லாத்துக்கும் ஓகே சொல்றார். வேதம் சொல்லுகிறது, அவர் கட்டளையிட்டபடி செய்து அவன் ஏறுகிறான். சமூகத்தில் தீவிரம் காட்டணும். ரெண்டாவது, வார்த்தையை தட்டாம இருக்கணும். வார்த்தையை தட்டாம இருக்கணும். 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 18வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 21வது வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. 22வது வசனம். அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. ஒண்ணு கூட நான் தள்ளி போடல. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்வதிலே நான் உறுதியா இருந்தேன். அதை என்ன சொல்றாருன்னா, நான் அவருக்கு துரோகம் பண்ணினதில்லை என்றார். நான் துரோகம் பண்ணதில்லை. அப்படியான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எவன் ஒருவன் அவருடைய வார்த்தையை தள்ளி போடுகிறானோ, எவன் ஒருவன் அவருடைய கட்டளை தள்ளி போடுகிறானோ, அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை அல்ல துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆமே. ஆண்டவர் என்கிட்ட ஒன்று செய்யணும், அதை செய்யணும். ஆண்டவர் செய்யாதுன்னு செய்யக்கூடாது. ஆண்டவர் செய்யன்னு சொல்லும்போது ஏன் இதை செய்யணும் கேட்கவும் கூடாது. செய்யாதுன்னு சொல்லும்போது ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதை புசிக்க கூடாதுன்னா புசிக்க கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. ஆமென். இது செய்யாமல் இருப்பேனே ஆனால், அவர் சொல்லுகிறபடி நான் செய்வேனே ஆனால், அதனால் என் வாழ்க்கையில வெளிப்பட போகிற மகிமை என்பது அது அநேகரை ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இதை செய்து பாரு. அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க. ஆமென். மோசேலாம் நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு சேலஞ்சான பாத்திரம். 120 வயசுக்கிட்ட ஆக போகுது. அந்த காலத்துல தான் மலைக்கு மேலே ஏறி போகிற கற்பலைகளை சுமந்துட்டு அவர் சொன்ன கட்டளையின்படி எல்லாம் செஞ்சு ஒரு ஆடு மாடு கூட மேய விடாம. ஆமே. காரணம் அவனுக்கு மேலானது சமூகத்தில் இருப்பதே. ஹல்லேலூயா. மூணாவது, இந்த மோசே செய்த காரியம் என்னவென்றால் 8வது வசனத்தை வாசிங்கள். 34:8. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது மோசே ஆண்டவரை கண்டதும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்ததும் மோசே அடுத்து செய்கிற பிரதானமான காரியம், எவ்வளவு தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார். ஆமென். யாக்கோபு 4:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மோசேக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஆமென் குனிந்து பணிய முடியுமான்னு கேட்டா சரீர நிலைமைன்படி பார்த்தா கஷ்டம். இன்னொன்னு பார்த்தா அவன் எல்லாரை காட்டிலும் தலைவனாய் நின்று நடத்தி கொண்டிருக்கிறவன். ஆனா தேவ சமூகத்தில் வந்ததும் அங்கே தன்னை பெரிதுபடுத்தல, தன்னை முன்னிறுத்தல, தன் காரியத்தை முன்னிறுத்தல. அவன் தன்னை வெறுமையாக்குகிறான். தேவ சமூகத்தில் எவன் பெண்ட் ஆகிறானோ அவன் இந்த உலகத்தில் கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? தேவ சமூகத்தில் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை இந்த தேசத்திலே சகல கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு அநேக காரியத்தில் உலகத்துக்கு முன்னாடி நம்ம பெண்டாக காரணம் தேவ சமூகத்தில் பெண்ட் ஆகாததுனால. தேவ சமூகத்தில் என் தலை தாழ்த்தப்படுமானால், என் வாழ்க்கை தாழ்த்தப்படுமானால், என் காலங்கள் தாழ்த்தப்படுமானால், இயேசுவின் நாமத்தில் தைரியத்தோட உலகத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க ஆண்டவர் விட மாட்டார். ஆமென். பெண்டாக்கி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற மோசே இப்பொழுது எழுந்து வரும்பொழுது மற்ற எல்லாரும் விழுறாங்க, மோசே மட்டும் எழுந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆரோனும் கண்டுட்டு விழுந்து போகிறான், ஜனங்களும் கண்டு விழுந்து போகிறார். காரணம் வெளிப்பட்ட பிரகாசம், வெளிப்பட்ட மகிமை. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்து. ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிறகு நான் யாருன்னு தெரியுமா நீ யாரும் காட்டிடாதீங்க.
ஆமே. அங்கே நம்ம படிப்பு ஒன்றும் கிடையாது, நம்முடைய அந்தஸ்து ஒன்றும் கிடையாது, நம்ம அழகு ஒன்றும் கிடையாது, நமக்குன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே. உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் மோசே சொல்வார், இது ஒரு கோல், அவ்வளோதான். மற்ற யாராவது கேட்டால் சொல்லுவார், இது என்னுடைய கோல்ன்றுவார். மற்ற யாராவது கேட்டால் இது என் கோத்திர கோல்ன்றுவார். ஆனால் சமூகத்தில் வந்ததும், உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மோசே சொல்வார், இது ஒரு கோல் ஆண்டவரே, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்ல தரையில் போடுன்றார். தரையில் போடு, தரையில் போடு. ஆமாம். திரும்ப அந்த கோலை கையில் எடுத்த போது வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 4:20 மோசே புறப்படும் போது அவன் தன்னுடைய கோலை எடுத்துட்டு போனான் என்றல்ல, அவன் தேவனுடைய கோலை கரத்தில் எடுத்துக்கொண்டு போகிறான். ஆமென். தேவ சமூகத்திலே தாழ்த்தப்படுகிறவன் தேவனால் ஆளுகை செய்யப்படுவான். அதன் பிறகு பார்க்கிறவர்கள் என்னை அல்ல கிறிஸ்துவை பார்ப்பார்கள். எவ்வளோ தாழ்த்த முடியுமோ தாழ்த்தணும். கர்த்தர் எவ்வளோ உயர்த்துறாரோ, ஒரு போதகர் இப்படி சொல்லி கேட்டேன், கர்த்தர் என்னை எவ்வளோ உயர்த்துறாரோ அவர் சமூகத்தில் ஏன் இடம் அவருடைய பாதத்தில் தான். அவன் யோவானை அவ்வளோ உயர்த்துறாங்க. வச்சுறாங்க வந்து கேட்குறாங்க, நீர் தான் கிறிஸ்துவா, நீர் தான் எலியாவான்னு கேட்டதும், ஆமாம் கிறிஸ்துவான்னு கேட்டதும் யோவான் சொல்கிறார், அவருக்கு காலை பாருங்க, அவருக்கு பாதத்தை பாருங்க, அவருடைய செருப்பின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவானவர். இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், அதில் சந்தேகம் இல்லை. எனக்கான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், எவ்வளோ உயர்த்தப்படுகிறேனோ அவ்வளவாய் தேவ சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் இத்தனை காலம் தேவ சமூகத்தில் ஆராதிச்சு அதனால என்ன தாழ்த்த மாட்டேன், இல்லை. எவ்வளோ காலம் நான் தேவ சமூகத்தில் வந்தாலும் அவர் எவ்வளோ வேணும் பெருகவும், நான் எவ்வளோ வேணும் சிறுக வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே. 4வது இந்த மோசே இடத்தில் வெளிப்பட்ட காரியம் என்ன? 9வது வசனத்தை வாசிங்கள். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல மோசேயும் ஆண்டவரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. மோசே பிரதானமா இந்த இடத்துல போக காரணமே, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா மோசே கேட்குறார், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என் அண்டையில் வா, உனக்கு ஒரு இடம் இருக்குது, உனக்கு கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தினால் மூடுறேன். 23வது வசனத்தில் என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது என்றார். அதன் பிறகுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ காலமே புறப்பட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு வான்னு சொல்லி இப்போ மோசே எதுக்கு தான் நிற்கிறான்னா மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். இப்போ கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தமது நாமத்தை அறிவிக்கிறார். இப்பொழுது தேவ சமூகத்தில் அவன் விழுந்ததும் தன் காரியத்தை குறித்து பொருட்படுத்தாம அவன் யாருக்காக ஜெபிக்கிறான் என்றால் தன்னுடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, மோசேனுடைய முகம் பிரகாசித்தது. இதுல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின சில காரியத்தில் ஒண்ணுதான், மோசைக்கு அடுத்தது யார் வந்து நிற்கிறான்னா யோசுவா தான் வந்து நிற்கிறார். இந்த மோசைக்கு பிள்ளைங்க உண்டு. பொதுவாகவே பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும், அடுத்த ஸ்தானத்தில் பிள்ளை வந்து நிற்கணும். ஆபிரகாமுடைய ஏக்கம் என்னன்னா அடுத்து ஈசாக்கு வந்து நிற்கணும். தாவீதுடைய ஏக்கம் என்னன்னா அடுத்து சாலமோன் வந்து நிற்கணும். ஆனா இந்த மோசே பாருங்க, எந்த இடத்துலையுமே தன் காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதா பார்க்கவே முடியாது. 32வது அதிகாரத்தில் ஜனங்கள் அவ்வளவு கோபத்தை படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே நான் இந்த ஜனத்தை எல்லாம் அழிச்சிறேன், இந்த சந்ததியை நான் அழிச்சிறேன் சொல்லி அழிச்சிட்டு உனக்கு சந்ததிட்டு நான் ஒரு சந்ததியை உருவாக்குறேன். அதாவது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இனி மோசேயின் தேவன், அடுத்து உன் பிள்ளைக்கு தேவன், இப்படி நான் சொல்ல வைக்கிறேன். இப்படி நான் ஆண்டவர் ஒரு ஆஃபரை கொடுக்கும்போது நம்மெல்லாம் அந்த இடத்துல இருந்தோன்னா என்ன செய்வோம் தெரியுமா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? இதுக்கு தான் ஆண்டவரே இந்த படுபாவை பயக்க இவ்வளோ நடத்திட்டு வந்து போகிறோம், முறுமுறுத்து என்னை இல்லாமல் போக பண்ணிட்டேன், இதுக்கு தான் காத்திருந்தேன், அழிச்சிருங்க ஆண்டவரே நம்ம ஜெபிப்போம். ஆனால் மோசை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே அப்படி மட்டும் நீங்க வேணும்னா என் பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனத்துக்கு பேரை கிறுக்கிறாதீங்க.
ஹல்லேலூயா. இங்கே மகிமையை தேடி வந்தவன் மகிமையை பார்த்து தன் காரியத்தை எடுத்து பேசுவான். பார்த்தா அவன் ஜனத்தின் பாவத்திற்காக, ஜனத்தின் காரியத்திற்காக, ஜனத்துக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் தேவ பிள்ளையே, இதுதான் இந்த நாட்களிலே தேவனுடைய இருதயத்தின் ஏக்கமாய் இந்த தேசத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கப்பட வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த ஜனத்திற்காய் பரிந்து பேசுகிற ஒரு மோசே கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மோசே கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தன் காரியத்தை தேடி வருகிறவன் அல்ல இந்த மோசே, தன் ஜனத்திற்காய் தேவ சமூகத்தில் தேடி வருகிறவன். எவ்வளவு காரியத்தை வச்சிருக்கலாங்க, எவ்வளவு காரியத்தை வச்சிருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கலாம், தன் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதெல்லாம் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமென். அவன் கேட்கிறது, என் ஜனங்களுடைய பாவங்கள், என் ஜனங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. கிருபை கிடைச்சிருக்குன்னா எனக்கு நான் அதை செய்யுங்கப்பா. இதுதான் மோசையின் ஜெபம், இதுதான் மோசையின் ஏக்கம். என் தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் என் ஆண்டவர் இப்படிப்பட்ட மோசைகளை இந்த தேசத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமே. உங்களுக்கு தெரியுமா, அந்த மோசையினுடைய ஜெபத்தினால இந்த சந்ததி அழிக்கப்படாமல் காக்கப்பட்டு கொண்டிருந்தது, காக்கப்பட்டு கொண்டிருந்தது, காக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு மோசே நின்னப்போ இந்த கூட்டம் காக்கப்படுமானால் இன்னைக்கு எத்தனையோ மோசைகள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அத்தனை மோசைகள் எழும்புவார்களானால் இந்த தேசம் காக்கப்படும், என் ஜனங்கள் காக்கப்படுவார்கள், என் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மோசைகள் சரியா எழும்புவார்களானால், எப்படி அன்றைக்கு ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையின் முகத்திலே தெய்வ மகிமையை கண்டார்களோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற மகிமையை தேசம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் வாஞ்சித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அது விருப்பம் கிடையாது. நமக்கு நம்ம காரியம் நடந்தா போதும், நம்ம பிள்ளைங்க காரியம் நடந்தா போதும். ஆமா, இதுக்காக அல்ல, இதுக்காக அல்ல. திரும்ப சொல்றேன், ஆமா, என் வாழ்க்கையில காரியத்தை நடப்பிக்க நான் அவரிடத்தில் கேட்க கூட தேவை கிடையாது. அவர் எனக்கானதை நேர்த்தியாய் பார்த்து நடத்துகிற நல்ல தகப்பன். பொல்லாதவர்களாக நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், என் பிதா உங்களுக்கு செய்ய மாட்டாரான்னு ஆண்டவர் அவ்வளவு வாக்குறுதியை தந்துட்டு போயிருக்கிறார். எனக்கானதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை, எனக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னுடைய ஏக்கம் முழுவதும் என் தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே. சமூகத்தில் ஜனங்களுக்காய் கதறுங்கள். மோசேக்கு வெளிப்பட்ட பிரதானமான காரியம், ஆமென், தன் காரியத்திற்காக அழுதவன் அல்ல, ஜனத்திற்காக கண்ணீர் விட்டவன். ஜனத்திற்காக, ஜனத்திற்காக. ஆமென். கடந்த ஒரு மாதமாகவே இருதயத்தில் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது அதுதான். என்ன செஞ்சோம் இதுவரை? என்ன செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? அவர் நமக்கு என்ன செஞ்சார்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? ஆமே. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருக்குது. அன்னைக்கு கூட்டத்தில் மொத்தமா தேடுறார். நீதிமான் எத்தனை பேர் இருக்கிறாங்க தேடுறார். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு நோவா தான் நிற்கிறான், ஒரே ஒரு நோவா. அன்னைக்கு பார்க்கிறார், பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு எலியா தான் வந்து நிற்கிறான், ஒரே ஒரு எலியா. ஆமே. வார்த்தையை பேசுவதற்கு ஏலி சத்தம் கொடுக்கிறான், காது கொடுக்கிறான்னு கேட்டா கேட்கல. ஏலி பிள்ளைங்கள் காது கொடுக்கிறாங்கன்னு கேட்டா கேட்கல. கடைசியில் தேடி 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 பார்த்தா ஒரு சின்ன பையன் ஓரத்துல இருந்து கேட்கிறான், சொல்லும் ஆண்டவரே, அடியன் கேட்கிறேன். ஒரே ஒரு சாமுவேல் தான் நிற்கிறான். இன்னைக்கு தேசத்தில் இப்படி தாங்க இருக்குது. கூட்டம் அதிகம், தேவனை தேடுறேன்னு சொல்றாங்க, ஆனா இருதயத்தின் வாதத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆள் தான் இருக்கிறாங்களா? ஒரு ஆள் தான் இருக்கிறாங்களா? ஆமே. தேவச்சனமே, நாட்கள் கடைசியா இருக்குது. நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் இன்னும் நம்முடைய காரியத்துக்காய் வருவோமானால், ஆமென், தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. போதும், நமக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்வார்.
இனி அவருக்கானது செய்ய முன் வாருங்கள். அவருக்காய் நிற்க முன் வாருங்கள். அவருடைய இருதயத்தை நிறைவேற்ற முன் வாருங்கள். உங்கள் முகம் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை கண்டு ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இந்த மோசே என்றைக்கு வந்தது போல அல்ல. இப்பொழுது மலையிலிருந்து வரும்போது மோசேக்கு தெரியல, ஆனா பார்த்துட்டு இருக்கிற ஆரோனுக்கு தெரியுது, இஸ்ரவேல் ஜனக்கு தெரியுது. அவன் முகம் பிரகாசித்திருக்கிறது. அவன் முகம் பிரகாசித்திருக்கிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த அனுபவத்தில் என்ன நீங்க மாத்துங்கப்பான்னு சொல்றவங்க மாத்துறோம். உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்ன நீங்க அப்படி மாத்துங்க, ஆண்டவரே என்ன நீங்க அப்படி மாத்துங்க. அப்படியே கண்களை மூடலாம். நேரம் அதிகம் போய்விட்டது. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் முழங்கார் படின முடிந்தவர்கள் முழங்கார் படிக்கிட்டு ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து கொடுத்து இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இருதயத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அன்னைக்கு மோசையை பிரகாசிப்பிக்க பண்ணின தேவன் இன்னைக்கு நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தரோடு இருங்கள். என்றைக்கும் உங்கள் நாள் ஒரே போல இருக்காது சபையே. என்றைக்கும் உங்கள் நாள் ஒரே போல இருக்காது சகோதரா. என்றைக்கும் பார்க்கிறவர்கள் ஒரே போல உங்களை பார்க்க போறது கிடையாது. ஒரு நாள் உண்டு, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். நீங்கள் யாருக்காய் நின்றீர்களோ அவர் தமது மகிமை உங்களுக்காய் வெளிப்படுத்துகிறதை எல்லா கண்களும் காணும்படி செய்வார். ஆனா கர்த்தருடைய விருப்பம் மோசே எப்படி தன் ஜனத்திற்காக ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இன்னும் எத்தனை நாள் என் இருதயத்தை நீ இளைக்க பண்ண போற? ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சாமுவேலை போல, ஒரு மோசே போல, ஒரு எலியாவை போல, அன்பு சகோதர சகோதரி, நீங்க எழும்பி வந்து ஊழியம் செய்யுங்கலாம் நான் அப்ப சொல்லல. ஆனா பாதத்தை பிடித்து ஜனத்துக்காக கதறலாமே. பாதத்தை பிடித்து ஜனத்துக்காக கதறலாமே. பாதத்தை பிடித்து ஜனத்துக்காக. நான் ஜெபிச்சா எங்க பிரதர் கேட்பார் ஆண்டவர்? நான் ஜெபிச்சா இந்த தேசத்தில் அற்புதம் நடக்குமா? நீங்க ஜெபிச்சுட்டு போவீங்கன்னா உங்க முகத்துல வெளிப்படுகிற அந்த மகிமையின் பிரகாசத்தை கண்டு ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். அந்த ரங்கத்திலே நீ தேரெடுக்கிற ஜெபத்தின் மகிமையை கர்த்தர் வெளியரங்கமாய் காண பண்ணும் போது, மகிமை வெளியரங்கமாகும் போது மாம்சமான யாவும் அதை காணும். இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி நேரத்தில் அன்பான சகோதரா, அன்பான சகோதரி, என் ஆண்டவர் இருதயத்தின் ஏக்கம் இதுதான். மோசே போல ஜனத்திற்காய் கதறுகிற மோசேக்கள் எழும்ப மாட்டார்களா? ஹல்லேலூயா. அந்த மோசே தான் அவர் ஏறி வர சொல்றார். வேற யார்ட்டையுமே வர சொல்ல. மோசேட்ட சொல்றார், நீ வா மோசே, நீ வந்தாதான் என் இருதயத்துல களிபுற பண்ணுவ, நீ வந்தாதான் என் இருதயத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணுவ. ஆண்டவரே, உங்க இருதயத்தை மகிழ்விக்கிறவனா என்ன மாத்துங்க. ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வைத்து, எனக்குன்னு வேண்டினதெல்லாம் போதும் ஆண்டவரே, என் காரியத்தை நீங்க பார்த்துப்பீங்கப்பா. ஆண்டவரே, எனக்குன்னு கேட்கறது போதும். உங்க இருதயத்தின் வார்த்தை நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க இந்த வார்த்தை ஒரு விஷயம் கூட, நீங்க போதும் ஏச மகதரா எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் ஆமென். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நித்தம் நாடுகிறவர்களா ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்க, கர்த்தரோடு இருக்க ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாய் உம்முடைய இருதயத்தின் வாரத்தை வாஞ்சையை நிறைவேற்றுகிற மோசையை போல நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா.
ஆண்டவரே, எங்களுக்காய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. உங்களுக்காய் நிற்க கிருபை தாரும், பலப்படுத்தும் ஆண்டவரே. மோசேயின் முகம் பிரகாசித்தது போல எங்கள் வாழ்க்கையில எங்கள் முகம் பிரகாசிப்பிக்கப்படுகிறதை சுற்றி இருக்கிற கண்கள் கண்டு உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து இடைப்படும் பேசும் இருதயத்திற்குள்ள இந்த வாஞ்சி ஒரு நாளும் குறைந்து போகாதபடி ஆண்டவரே, இதை கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி செபிக்கிறோம். உமக்காய் நிற்க கிருபை தாரும். எல்லா கனமும் மகிமை உமக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.